இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்திலே தனக்கென வாழ்பவன் மக்களுக்காக என்று சொல்லி இல்லாமல் தனக்காக வாழ்வை அமைத்து கொள்பவன் இந்த உலகில் வாழ்வது கிடையாது என்று நாம் பார்க்கிறோம். அதே மனிதர் பிறருக்காக வாழ்வை கொடுக்கிறவன் இந்த உலகத்திலே இறப்பதே கிடையவில்லை. பிறருக்காகவே வாழ்வை கொடுக்கிறேன் என்று சொல்லி பாவ நிலையில் இருந்தாலும் தூய்மையான ஒரு வாழ்வுக்கு அழைக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் அன்பு செய்யப்பட்டு மக்களுக்காக பிறருக்காக பணி புரிந்து வந்தவர்தான் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்ற புனித மகதலா மரியா அவர்கள். உங்கள் அனைவருக்கும் புனித மகதலா மரியா அவருடைய விழாவை உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். தன்னை முழுமையாக கொடுத்த, அதாவது இவர்களிடம் விளங்கிய பாவ நிலையை விட்டு கடவுளிடம் தூய்மையான ஒரு வாழ்வை வாழுகின்ற பொழுது இயேசுவை அறிந்து கொண்டும் இயேசுவை நம்பியும் பிறருக்காக அறிவிக்கின்ற ஒரு நிகழ்வை இந்த மகதலா மரியாவிடமிருந்து நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் இன்றைய நாளிலே வாசங்கள் நமக்கு சிந்திக்க கொடுக்கப்பட்ட மைய கருத்து. நம் ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும், ஆண்டவரை மட்டும்தான் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல சிந்தனையாக சிந்திக்க இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களை, புனிதர்களை பார்க்கிற பொழுது எல்லோருமே, அதாவது ஒரு நல்ல நிலைக்கு அடைய வேண்டும், கடவுள் பக்கமாக அமர வேண்டும் என்று சொல்லி எந்த புனிதர்கள் பார்த்தாலும் யாராவது பாவம் செய்திருந்தாலும் அடுத்த நிலைக்கு உயர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் புனிதர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி பார்க்கிற பொழுது இன்றைய நாளிலே நாம் விழா எடுத்து கொண்டாடுகின்ற புனித மகதலா மரியா அவர்கள் ஒரு சாதாரண நிலையிலே அந்த பெண்மணியை பார்க்கிற பொழுது இறைவனுக்காக, இயலாதவர்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, ஒன்றும் இல்லாதவர்களுக்காக, குறிப்பாக பார்க்கிற பொழுது வறியவர்களுக்காக வாழ்ந்தார் என்று சொல்லி இந்த புனிதையை நாம் பார்க்கிறோம். அதே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கடவுளுக்காக கொடுக்கிற பொழுது அவர் தன்னுடைய சோதனைகளை எல்லாம் சாதனைகளாகவும், இருளை ஒளியாகவும், துன்பத்தை இன்பமாகவும், தோல்வியை வெற்றியாகவும் ஏற்று வாழ்ந்த ஒரு நல்ல புனிதையாக இன்று நாம் காணப்படுகிறார் நமக்கு முன்பாக. இந்த புனிதர் மகதலா மரியா அவர்கள் எல்லோருடைய நலனுக்காகவும் வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாகவும், அதுவும் குறிப்பாக பார்க்கிற பொழுது நற்செய்தியை எடுத்துரைத்து உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த காட்சியை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சீடர்களுக்கும் மட்டுமல்லாமல் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கின்ற ஒரு கருவியாக மாறினார் என்று சொல்லி இன்றைய வாழ்க்கை குறிப்பிலே நாம் அவரை பார்க்கிறோம். மகதலா மரியாவை பார்க்கிற பொழுது இயேசுனுடைய ஒரு பெண் சீடராக காணப்படுகிறார். விவிலியத்திலே நாம் பார்க்கிற பொழுது 2 மரியாள்கள் உள்ளார். யார் என்று நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். 2 மரியா என்று நாம் அழைக்கப்படுகிறோம் விவிலியத்திலே. ஒன்று யாரு? வேற? பிரியமானவர்களே, இது நமக்கு அடிக்கடி குழப்பம் இருக்கிறது. 2 மரியா என்று பார்க்கிற பொழுது ஒன்று பெத்தானியாவில் வாழ்ந்த மரியா, இரண்டாவதாக பார்க்கிற பொழுது 7 பேய் பிடித்திருந்த அந்த மகதலா மரியாவிடமிருந்து விடுதலை பெற்ற அந்த ஒரு மரியா. இப்படியாக 2 மரியா நம்மிடத்திலே குழப்பமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் கலிலேயா பகுதி மகதலா என்று ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்திலிருந்து வந்தவர் தான் இந்த புனித மகதலா மரியா ஆவார். பிரியமானவர்களே, கலிலேயாவினுடைய தொழில் நகரமாக கெனசரேத்து பகுதியில் அந்த நகரமாக காணப்படுகிறது மகதலா என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு நகரம். அந்த பகுதியில் இருந்து வருகிற மகதலா மரியா அவர் பெயர் பெற்றவராக காணப்படுகிற பொழுது அவரிடமிருந்து 7 பேய்கள் காணப்பட்டன. அதை விரட்டி அடித்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான்.
அப்படி பார்க்கிற பொழுது இவர் 3 விதமான காரியங்களை முன்வைக்கிறார் நமக்கு ஒரு பாடமாக. ஒன்று, நன்றி உள்ளவர்களாக; இரண்டாவது, நேர்மை உள்ளவராக; மூன்றாவது, நற்செய்தியை எடுத்துரைப்பாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 கருத்துக்களை நமக்கு முன்வைக்கிறாள் புனித மகதலா மரியா அவர்கள். என் அன்புக்குரியவர்களே, இவரிடமிருந்துதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 7 பேய்களை ஓட்டினார் என்று சொல்லி திருவிவிலியத்திலே நாம் காண்கின்றோம். பேய்களினுடைய தொந்தரவு அந்த புனிதை ஆட்கொண்டு அடிமை நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த கடவுளுடைய வார்த்தை அவருக்கு பிடித்தமாக காணப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்து அவரை அன்பு செய்வதும் அவரை அரவணைப்பதும் அவரோடு கூட இருந்து வழி நடத்துவதுமாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் இருந்து வந்தார். விடுதலை தருபவராக, புதிய வாழ்வை தருபவராக கிறிஸ்து இருப்பதனால் அந்த கிறிஸ்துவை கண்டுகொண்டு அவரையே பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த புனித மகதலேன் மரியாள் சிறந்து விளங்கினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமாக அன்பு செய்தவர் பெண் சீடர் என்று காணப்படுகிற புனித மகதலா மரியா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பின்பற்றி வாழ வேண்டும், அவரையே காண வேண்டும், அவர் கூடவே இருக்க வேண்டும், அவர் என்ன சொல்கிறாரோ அதையே கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்தவர்தான் இந்த புனிதை. அப்படி பார்க்கிற பொழுது அவரிடம் சிறந்து விளங்கிய மிகப்பெரிய பண்பு என்ன என்று பார்க்கிற பொழுது அன்பு என்ற ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால் அந்த மகதலா மரியா அந்த பெரிய வியாழன் அந்த உணவின் போது அந்த மகதலா மரியா பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக சாய்ந்து இருப்பார். அந்த நாள் முழுவதும் அன்பு என்ற ஒரு வார்த்தையை தான் சிந்திக்கிறோம். அதே போல இந்த புனிதை அன்பு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிற பொழுது இயேசுனுடைய கால் மாட்டிலை அமர்ந்து கொண்டு தன்னுடைய நீண்ட நெடிய கூந்தலால் அவருடைய பாதங்களை நனைத்து, கண்ணீரால் நனைத்து, விலையேற பெற்ற அந்த நறுமண தைலத்தை பூசி துடைக்கிறாள். துடைப்பது மட்டுமல்லாமல் அந்த ஒரு அன்பின் வெளிப்பாடாக காட்டி இயேசுனுடைய மன்னிப்பை அவர் பெறுகிறாள். ஆம் பிரியமானவர்களே, யூத மரபுபடி பார்க்கிற பொழுது பெண்கள் என்றாலே ஓரம் தள்ளி வைப்பதும் சமுதாயத்திலிருந்து விலக்கி வைப்பதுமாக இருப்பார்கள். அப்படி பார்க்கிற பொழுது இந்த புனிதை மகதலா மரியாவும் விலக்கி வைக்கப்பட்டால், ஒதுக்கி வைக்கப்பட்டால். இருந்தாலும் பாவியாக இருந்த அந்த பெண்ணை தள்ளி வைத்தாலும், அவரிடமிருந்து 7 பேய்கள் இருக்கிறது என்று சொன்னாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிறார். பழைய வாழ்க்கை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கை திரும்ப வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவருக்கு மறுவாழ்வை தருகிறார். அப்படியானால் மகதலா மரியாவை பார்க்கிற பொழுது எவ்வளவு நேசத்தோடும் பாசத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் 2 கலந்திருப்பாள் என்று பார்ப்போம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார். அதுவும் கொடூரமான ஒரு மரணத்தை சந்திவிட்டார். அந்த மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் இயேசுவை வைத்த அந்த கல்லறைக்கு முன்பாக ஓடி சென்று அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஆவலோடு அந்த புனிதை ஓடி சென்றாள். பிரியமானவர்களே, இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் என்று விடியற் காலையிலேயே அவர் ஓடுகிறாள், தேடுகிறாள். இருந்தாலும் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிற்பாடு என்ன செய்கிறார்? ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு என்ன செய்கிறார்? என்னன்னு காட்சி கொடுக்கிறாரு? எதுக்கு காட்சி கொடுக்கிறாரு? வேற? இயேசு கிறிஸ்து இறந்த பிற்பாடு உயிர்த்தெழுந்தார், அது உண்மை. எதற்காக அந்த உயிர்ப்பினுடைய காட்சியை கொடுக்கிறார்? மிக குறிப்பாக சொல்லப்போனால் ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கை பெற வேண்டும். நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் இறந்தேன், உங்களுக்காக உயிர்த்தெழுந்து விட்டேன் என்று சொல்லி அங்கும் இங்குமாக காட்சி கொடுப்பார். அப்படி காட்சி கொடுக்கிற பொழுது முதல் முறையாக
உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை, காட்சியை பெற்றவர் யார் என்று பார்த்தால் யார்? மகதலா மரியா மட்டும்தான். எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் என்று பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அவர் பெற்றுக்கொள்கின்ற அந்த ஒரு காட்சி முதல் முறையாக அவர் பெறுகிறார். இறந்த உடல் மரித்த இயேசுவை பார்ப்பதற்கு எவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தால் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு முதல் முறையாக காட்சி கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, ஓடோடி சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறாள். தேடிய இயேசுவை அவர் பார்க்கிற பொழுது தோட்டக்காரர் என்று சொல்லி நினைத்து கொண்டு அவரிடமே கேட்கிறார். எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை, நீங்கள் தூக்கி கொண்டு போயிருந்தால் எனக்கு கொடுங்கள், நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லி ஆசையோடும் ஆவலோடும் ஆர்வத்தோடும் பரிந்து கேட்கிறார். பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதல் முறையாக உயிர்த்தெழுதலுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்ட இந்த மகதலா மரியா இயேசுவை தேடி வருகிற பொழுது கண்ணீரோடும் கம்பளை தேடுவது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார். தேடிய இயேசுவை உலகுக்கு அறிவித்து ஒரு சாட்சிய வாழ்வு பகிர்ந்து வாழ்கின்றார். ஆகவே தான் இந்த புனிதையை பார்க்கிற பொழுது தற்பொழுது இருக்கிற நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மகதலா மரியாவை நம்பிக்கையின் தூதுவர் என்று அறிவிக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் புனிதர்களோடு, அதாவது திருத்தூதர்களினுடைய திருத்தூதர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஏனென்று சொன்னால் பெண் சீடர் என்று பார்க்கிற பொழுது அங்கே அரவணைப்பும் அன்பும் அதிகமாக காட்டுவார்கள். ஆண் சீடர்களை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார் என்று சொல்லி ஓடி பயந்து நடுங்கி ஒதுங்கி விட்டார்கள். ஆனால் இந்த பெண் சீடரை பாருங்கள், துடிப்போடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு முதல் முறையாக யாருக்கு அறிவிக்கிறார் என்று சொன்னால் யாருக்கு? சீடர்களுக்கு. ஆகவே தான் இவர் நம்பிக்கையின் தூதுவர் என்றும் திருத்தூதர்களின் தூதுவர், அதாவது சீடர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சீடர் என்று சொல்லி ஒரு பெயர் பெறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாமும் அத்தகைய ஒரு வாழ்வை வாழத்தான் அழைக்கப்படுகிறோம். இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும், மிகவும் குறிப்பாக உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாக இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலிலே என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். தேடிய இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். நம்பிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்வும் கிறிஸ்தவனுடைய மேன்மையும் கருதப்படுகிறது. புனித ஆன்சலம் என்று சொல்லப்படுகிற அவர்கள் இந்த மகதலா மரியாவை பற்றி ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார். என்ன எப்படி குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இன்றைய நாளிலே நற்செய்தியிலே நாம் படிக்க கேட்டோம், இந்த புனிதை மகதலா மரியாள் கண்ணீரோடு தேடுகிறாள் என்று சொல்லி. மகதலா மரியா அவருடைய கண்ணீரை தாழ்ச்சியின் கண்ணீர் என்று அவர் வடிக்கிறார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இயேசுவை காணவில்லை என்று அன்பால் வடித்த கண்ணீர் அது என்று சொல்லி இந்த புனிதை ஆன்சலம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களை, அவர் அந்த அன்பு கண்ணீர் தான் அவர் பேராவலுக்கு எடுத்து செல்லப்பட்டது. எனவே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கின்ற கருத்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும், நம்பிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, திருப்பாடல் ஆசிரியர் கூறுவார், உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் என்று சொல்லி, வேற்றினத்தார் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று சொல்லி, அதே போலத்தான் இந்த புனிதை மகதலா மரியா அவர்கள் ஆண்டவரிடத்திலே தஞ்சம் கொண்டார். உயிரோடு இருக்கின்ற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அன்புறவாடி கொண்டிருந்த அந்த மகதலா மரியா இறந்து உயிர் தெழுந்த பின்பும் அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் தஞ்சம் அடைகிறாள்.